தற்குறின்னு சொன்னவங்க என்ன நிலைமை இருக்காங்க, நேற்று கொளத்தூரில் எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. இல்லை கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. ப்ரூவ் ஆயிடுச்சு, மாறிடுச்சு, ஆட்சி அமைச்சாச்சு, முதல்வர் ஆயிட்டார் தலைவர். Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். சின்ன பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்றது இருக்கு. மத்திய அரசு எப்படி கையாள போறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. சின்ன பசங்க தாங்க இன்னும் மோர் எனர்ஜெட்டிக், மோர் வெல் இன்ஃபார்ம்ட், நாலேஜபிளாக இருப்பாங்க. ஒரு ஏஜுக்கு அப்புறம் டயர்டாக இருக்கும், பிரெயின் யோசிக்கவும் கூடாது. அடுத்த விஷயம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷம் இல்லை, அடுத்த ஒரு 15-20 வருஷம் தவிக்க வச்சு மட்டும் தமிழகத்தில் இருக்க போகுது. நாங்கள் அரசியலுக்கு வேணால் புதுசாக இருக்கலாம், பட் மக்களுக்கோ சமூக சேவைக்கோ புதுசு கிடையாது. என்னதான் தப்பு என்ன எவிடன்ஸ் இருந்தாலுமே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்படியே ஏதாவது டாஜ் பண்ணி அவனை தலைமுறைவாக்கி அந்த கேஸ் அப்படியே மறைச்சிருவாங்க. எங்கள் கேஸில் அப்படி கிடையாது. தப்பு பண்ணால் உடனே பனிஷ்மெண்ட், உடனே தண்டனை. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அடிப்படையான ஒரு பாலிசி. காங்கிரஸ் உங்களோட கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு திமுகவிலிருந்து இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க யாரு? ராகுல் காந்தி யாரு, சோனியா காந்தி யாரு, பிரியங்கா காந்தி யாருன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா அவங்க மட்டுமே லீடர்ஸ் கிடையாதுல்ல. டைட்டில் கார்டு படத்தில் என்ன வருதோ இல்லையோ, பட் நம்ம திரையரங்கில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டே இருக்க போது. தளபதி எம்எல்ஏ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. அதனால் எந்த ஒரு பணத்துக்காகவோ எந்த ஒரு சுயலாபத்துக்காகவோ அந்த நம்பிக்கை நான் உடைக்க மாட்டேன். சென்னை அப்படின்னாலே திமுகவுடைய கோட்டை, யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்வாங்க. சென்னையோட திமுக கோட்டை, கொங்கு ஏடிஎம்கே கோட்டை. நீங்கள் அவர் அந்த பிராண்டை உடைக்கிறதான ஸ்பெஷலிஸ்ட். அவர் சர்க்கார் படத்தை சொன்ன மாதிரி தான் அந்த பிராண்டை உடைச்சிட்டு கிங்காக நின்றுருக்காரு. கண்டிப்பாக எங்களோட அரசாங்கத்தில் அந்த ஊழலில் கூட வராது. வணக்கம் எம்எல்ஏ ரேவந்த் அவர்கள். தேங்க்யூ. ஓகே, ஒரு அரிச்சயமான நபர் அப்படின்னே சொல்லலாம். எல்லாராலையும் அறியப்பட்ட ஒரு நபர். திடீர்னு நாங்கள் வாழ்கிற ஒரு பகுதியினுடைய எம்எல்ஏ அப்படின்னா எவ்வளோ எங்களுக்கே ஒரு மாதிரி மகிழ்ச்சியாக இருக்குது. மற்ற நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சி எங்கே இருக்குது? இந்த வெற்றியினுடைய சுவையிலிருந்து தொடங்கலாம், சொல்லுங்கள். தமிழ்நாடு மக்கள் ஒருத்தருமே தளபதி விஜய் அவர்களோட வெற்றியை பர்சனலாக ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம வீட்டில் ஒருத்தர் ஜெயிச்சா எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி விஜய் அண்ணன் ஜெயிச்சிருக்காரு. நம்ம வீட்டில் ஒருத்தர் சிஎம் ஆன மாதிரி ஃபீல் பண்ணிருக்காங்க. ஸோ அதே மாதிரி எங்களோட 234 தொகுதியும் அவர் ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் நின்னோம். 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்கோம். வெரி ஹாப்பி. ஏன்னா பல விமர்சனம் நாங்கள் வச்சுருந்தாங்க. எல்லா விமர்சனையும் தாண்டி ஒரு தனி மனிதராக எல்லா கட்சியும், பெரிய ஜாம்பவான் கட்சிகள்லாம் முறியடித்து ஜெயிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. எங்கள் கட்சியில் எங்கள் தலைவர் முன்னிலையில் நாங்கள் பண்ணியிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அரசியல் களமே வாய்ப்பிழந்து பார்க்கக்கூடிய ஒரு வெற்றியாக தான் இந்த ஒரு வெற்றி அமைஞ்சிருக்கு. அதிலும் ரொம்ப கவனிப்பாக, அதுவும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 26 பொது தொகுதிகளில் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த வேட்பாளர்களை நிற்க வச்சு வெற்றி பெற்றக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பெரிய பங்குனே சொல்லலாம் தாவேகாவுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி சொல்றது, நார்மலான ஒரு பீப்புள் இது வரைக்கும் இந்த ஜாதி பின்புலத்தை கொண்டவங்களை தான் நிற்க வைக்க முடியும், பண பின்புலம் தேவைப்பா அரசியலுக்குன்னு சொன்னது எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் அவருடைய விமர்சனத்தை அழிச்சதோட மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குல்ல, ஒட்டு மொத்தமாக அழிச்சிருக்காரு. எங்களோட கட்சியோட கொள்கையை பிறப்போக்கும் இல்லாமல் இருக்கும் என்ற கான்செப்ட் தான். அதில் என்னென்னா பிறப்பால் எல்லாருமே சமம். அப்படி தான் எங்கள் தலைவர் ட்ரீட் பண்ணுற. நீங்கள் மாவட்ட செயலாளர்களும் சரி, இப்போ வேட்பாளர்களை கொடுத்த நபர்களும் சரி, அனைவருமே ரொம்ப சாதாரண ஒரு எளிமையான குடும்பத்தில் வரவங்க தான். பல பேர் ஆட்டோ ஓட்டிகிட்ருக்காங்க, சில பேர் சின்ன தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, ஒரு பிளம்பர், ஒரு சின்ன தொழில் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு பின்புலத்தில் வரவங்க தான். பாடத்தை கொட்டுறவங்ககிட்டயோ ஒரு ஆல்ரெடி மற்ற கட்சியிலேருந்து உள்ளே வந்தவங்ககிட்ட மட்டுமே கட்சி பொறுப்பு கொடுக்காம இப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் சேவை தான் எங்களோட மெயின் குறிக்கோளே. பணத்தை சம்பாதிக்க யாருமே இங்கே வரல. அவர் ஆல்ரெடி சம்பாதிச்சிட்டாரு. பேர், புகழ், பணம் எல்லாமே அவருக்கு இருக்குது. அதை தாண்டி இதில் அவர் சம்பாதிக்கின்ற எண்ணமும் கிடையாது. அதனால் அவர் யாரெல்லாம் கரெக்டாக இருப்பா, அவரோட எப்படி கரப்ஷன் ஃப்ரீயாக நடத்தணுன்ற ஒரு தாட் ப்ராசஸுக்கு அலைன் ஆவா, அதை பொறுத்து தான் அவர் செலக்ட் பண்ணியிருக்காரு. செலக்ட் பண்ணி மக்களும் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஓட் போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒரு எம்எல்ஏவா. விஜய் அவர்கள் கட்சி தொடங்கின நாள்ல இருந்தே, அதாவது 2.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே பல விமர்சனங்கள் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அது எல்லாமே அவர் ஃபேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஓட்டோட நின்றுட்டு இருக்காரு. இப்போ எதிர்கட்சியாக திமுக இருக்காங்க அப்படிங்கிறப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இந்த கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்க்குறேன்னு அந்த மாதிரி தாவேகாவுடைய மூவர் ரொம்ப உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, எங்கே சறுக்குவாங்கன்றதை சுட்டி ஒரு பதட்டத்தோடையே தாவேகா செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுதோ? இல்லைங்க, நம்ம தப்பு பண்ணால் தான் பதட்டம் இருக்கும். நம்ம தப்பு பண்ண போகிறதில்ல, நேர்மையான ஒரு அரசியல் முன்னெடுத்திருக்கோம். அப்படி பண்ணும்போது எங்களுக்கு எந்த ஒரு பதட்டமும் கிடையாது. அதே மாதிரி ஒரு அப்போசிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கவர்னன்ஸில் செக் அண்ட் பேலன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி ஒரு அப்போசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டுமே தான்
நம்ம தப்பு பண்ணாலுமே அதை சுட்டி காட்டுறது கரெக்டான ஆள் இருக்கணும். சும்மா பண்ணுறதுக்கெலாம் விமர்சனம் பண்ணுறதை தாண்டி ஏதாவது சிறிய தப்பு அறியாமல் பண்ணுற தப்புகளை வந்து சுற்றி காட்டுறா மட்டுமே தான் அடுத்தடுத்து ப்ராக்ரஸ் ஆகும் அந்த ஒரு கவர்னன்ஸ். ஸோ கண்டிப்பாக நாங்கள் எந்த தப்பு பண்ண போகிறது கிடையாது. ஸோ எங்களுக்கு பதட்டம் கிடையாது. பட் தென் there should be good strong opposition என்னோட பர்சனல் கருத்து. மற்ற கட்சி நிர்வாகிகளை காட்டிலும் தாவேகா வந்து கொஞ்சம் கவனமோட செயல்படணும். நிர்வாகிகளை தாண்டி தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்களா, இவங்களுமே ரொம்ப கவனமாக செயல்படணுங்கிறது வந்து ஒரு 2 நாளில் தெரிய வந்துச்சு. ஏன்னா ரிசல்ட் வந்து இப்போ தான் வந்திருக்கு, ஒரு 2 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே பார்க்க போனால் ஒரு 3-4 விஷயங்கள் பேசு பொருளாகி இருக்கு. இவர் ராமு அவர்கள் வந்து அறிவாளால் கேக் வெட்டினது ஒரு விஷயமாகவும், ஒரு சிறுமியுடைய பாலியல் வழக்கும், ஆட்டை வந்து ரோட்டில் வெட்டினது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் பேரலா இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா பேசப்பட்டாலும் ராமு அவர்கள் அவருடைய தொகுதியில் வந்து ஒரு கார் விபத்து ஒன்று நடந்திருக்கு. உடனடியாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு, அது எல்லாமே சரி பண்ணியிருக்காரு. இன்னும் பதவி ஏற்கல, எதுவுமே பண்ணல, இது எல்லாத்தையுமே சரி பண்ணியிருக்காரு. தப்ப அனைவருமே ரொம்ப உற்று நோக்கி கவனிக்கிறாங்க, நல்லதை வந்து கொஞ்சம் குறைச்சி கவனிக்கிறாங்களோன்ற ஒரு பார்வை வெளிப்படுது. இந்த தப்பை எப்படி பார்க்குறீங்க, இந்த விஷயத்தையும் எப்படி பார்க்குறீங்க? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான், எப்பயும் ஒரு நெகட்டிவிட்டி வந்து இட் ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடும். நல்லது பண்ணியிருந்தார், அதை பற்றி யாரும் பேசவே இல்லை. பட் அவர் அந்த அருவாலில் கேக் கட் பண்ண மட்டும் தான் ஊரே பேசிச்சு. எல்லாரும் பர்ஃபெக்ட் கிடையாதுங்க. இப்போ வந்து தப்பு பண்ணுவாங்க, எல்லா மனுஷனுக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலை தப்பு பண்ணுவாங்க. தப்பு பண்ண தண்டிக்கணும். இப்போ ஒருத்தர் கேஸில் மாட்டுக்கா சொன்னீங்க, அவர் இமீடியட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்ன தான் தப்பு என்ன எவிடன்ஸ் இருந்தாலுமே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அப்படியே ஏதாவது டாஜ் பண்ணி அவனை தலைமுறைவாக்கி அந்த கேஸ் அப்படியே மறைச்சிருவாங்க. எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது. தப்பு பண்ணால் உடனே பனிஷ்மெண்ட், உடனே தண்டனை. அதுதான் தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு அடிப்படையான ஒரு பாலிசி. அதே மாதிரி மக்களுமே என்னென்ன தப்புகள் யார் செஞ்சாலுமே எடுத்து சொல்லணும். அப்போ தான் எங்களோட தலைமைக்கும் தெரியும், மக்களுமே இன்னும் நிர்வாகிகளும் கொஞ்சம் அவேராக இருப்பாங்க. தொடர்ந்து விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை வந்து ஒரு சினிமா மோகம் கொண்ட நபர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து விமர்சையாக இருந்துச்சு. இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் அரியணையில் ஏறும் பட்சத்தில் அவருடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் அரசியல் படுத்துவது தான் அவருடைய முதல் கொள்கையா, முதல் வேலையாக இருக்குமோ? இல்லை, கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. அது வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு, மாறிடுச்சு, ஆட்சி அமைச்சாச்சு, முதல்வர் ஆகிட்டார் தலைவர். அது மட்டும் இல்லைங்க, நாங்கள் வந்து அரசியலுக்கான புதுசாக இருக்கலாம், பட் மக்களுக்கோ சமூக சேவைக்கோ புதுசு கிடையாது. பல வருடமாக விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமாக இருந்தாலும் சரி, எங்களோட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் வந்து பல நல்ல உதவிகள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அரசியல் கட்டமைப்பை மாற்றி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். எலக்ட்ரல் பாலிடிக்ஸில் இன்வால்வ் ஆகிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து மக்கள் பணி வந்து புதுசே கிடையாது. ஸோ வி ஆர் ஆல் செட், வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அடுத்த கட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்தோட அடுத்த கட்டத்தை மக்களுக்கு என்ன பண்ணி செய்யலாம், இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலான்ற ஒரு நோக்கத்தோடு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஓகே, அரசியல் களத்திற்கு நாங்கள் புதிதானவர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க. நிறைய ஒரு விமர்சனம் இருந்துச்சு, எப்படி வந்த உடனே முதல்வர் ஆகிட முடியுமாங்கிற விமர்சனம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஆயிருக்காரு. இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் தனி பெரும்பான்மை கிடைக்கல. ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த 118 சீட் அப்படிங்கிறது கிடைக்காதப்போ மற்ற கூட்டணி கட்சிகளுடைய உதவியோ இல்லை ஏதோ ஒன்று தேவைப்படுது தாவேகாக்கு. இப்போ தாவேகாவினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்க போகுது? ஏன்னா காங்கிரஸ் வந்து இணைந்திருக்காங்க, 5 சீட் தான் கிடைச்சிருக்கு, பாக்கி இன்னும் சீட்கள் தேவைப்படுது. தாவேகாவினுடைய அடுத்த மூவ் என்னவா இருக்கும்? அனைத்து கட்சிக்குமே எங்களுக்கு வந்து ஆதரவு ரெடியாக இருக்காங்க. பட் தலைமை வந்து யார் சரியானவர்கள், யார் வந்தால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு சரியாக இருக்குன்ற தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. அது தேர்ந்தெடுத்துக்க பிறகு ஆட்சி அமைக்கப்படும், தலைவர் வந்து பதவியேற்பார். ஓகே, தொடர்ந்து திமுகவுடைய தரப்புல இருந்து பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த கூட்டணி அமைக்கிறதுலையுமே திமுகவுடைய அழுத்தம் இருக்கா? கண்டிப்பாக. இப்போ நம்ம வந்து 108 சீட்ஸ் ஜெயிச்சிட்டோம். இதுக்கப்புறம் அவங்க அழுத்தம் கொடுத்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிகாஸ் எல்லாருமே கவர்மெண்ட்டில் பாட்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க மற்ற கட்சி எல்லாமே. பட் இப்போ எங்களோட பால்ஸ் நார்கோட் டிவிகேவோட கோர்ட்டில் இருக்குது. நாங்கள் எங்களோட தலைமையை வந்து இப்போ சூஸ் பண்ணிட்டுருக்காங்க. எது வந்து ப்ராப்பராக நம்ம கவர்னன்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எது இடைஞ்சலாக இருக்கும்னு ஸ்க்ரூட்னி பண்ணி எங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். சினிமாவிலேருந்து அரசியலை நோக்கி வரவர்கள் அனைவருமே எம்ஜிஆர் ஆகிட முடியாதுங்கிற ஒரு விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் வந்து அதை சாத்தியமாக்கி காட்டியிருக்காரு விஜய் அவர்கள். எலெக்ஷனில் நின்னாரு, வின் பண்ணிட்டாரு, இது எல்லாமே சாத்தியப்பட்டுருச்சு. ஆட்சியிலையும் எம்ஜிஆர் அவருடைய பாணியை தொடருவாரா? அதோட சிறப்பாகவே செய்வார்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஓகே, எவ்வளோ ஒரு உறுதுணையான ஒரு பலமாக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய வேட்பாளர்கள் அனைவரும் எல்லாருமே வெல் டிசர்வ்ட் கேண்டிடேட்ஸ். ரொம்ப மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதனால் ஆல்ரெடி அந்த தொகுதிக்கும் சரி ஒரு அவங்களோட ப்ரொஃபைல்லாம் பார்த்து அவங்க அந்த தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு வலுவானவர்களாக எல்லாம் கருதியை மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. அந்தளவில் ஜெயிச்சிருக்க 108 எம்எல்ஏக்களுக்கும் என்னோட மனமான வார்த்தைகள் மட்டும் இல்லை, பட் அவங்களோட செயல்பாடு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். எங்களோட தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து மேலேருந்து எங்களுக்கு கைட் பண்ணுவார். அவரோட பாதையில் நாங்கள் பயணிப்போம், அவரோட திட்டங்களை வந்து மக்கள்கிட்ட சேர்ப்போம். அது மட்டுமே அடுத்த 5 வருஷத்துக்கு எங்களோட ஒரே வேலையாக இருக்கும். விஜய் அவர்கள் பேசக்கூடிய பல மேடைகளில் வந்து திமுகவை தன்னுடைய அரசியல் எதிரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சுட்டு இருந்தாரு. அதுக்கு அவர் காரணமாக சொல்லப்பட்ட பல விஷயங்களில் ஒரு விஷயம் அப்படின்னா வாரிசு அரசியல்.
அவங்க வெறும் கோபாலபுர குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அரியணையை அமர முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயமும் கூட. இப்போ காங்கிரஸ் வந்து உங்களோட கூட்டணி அமைச்சதுக்கு பிறகு திமுகவிலிருந்தே இந்த விமர்சனம் வைக்கிறாங்க. அவங்க யாரு? ராகுல் காந்தி யாரு, சோனியா காந்தி யாரு, பிரியங்கா காந்தி யாருன்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஆனால் காங்கிரஸில் வந்து ராகுல் காந்தி பிரியங்கா அவங்க மட்டுமே லீடர்ஸ் கிடையாதுல்ல. இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா மட்டுமே அவங்க லீட் பண்ணல. ப்ளஸ் அவங்க வந்து சிஎம்ஆர் பிரைம் மினிஸ்டர் வந்து மன்மோகன் சிங் தான் இருந்தார். சோனியா காந்தி பிரைம் மினிஸ்டர் கிடையாது. பட் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் அடுத்த உதயநிதி வரிசையாக அவங்க மட்டுமே இந்த அரியணையில் அமர முடியுன்ற ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. கட்சிக்காரங்களே ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அடுத்து வந்து ரெட் ஜெயண்ட்டுக்கு வந்து இன்பநிதி வந்து படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் 21 வயசு தான் ஆச்சு. அவருக்கு எப்படி வருமானம் வந்துச்சு படம் எடுக்க? ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு எல்லாமே தெரியுது. மக்கள் மட்டும் இல்லை, திமுக கட்சி உறுப்பினருக்கே அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. நம்ம வந்து பல வருடமாக வெறும் போஸ்டர் மட்டுமே விட்டுருவோமே, அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கே இருக்குது. அவங்களுக்கு சேர்த்தா நான் பேசுகிறேன். ஸோ அப்படி இருக்க சமயத்தில் அவங்களே காங்கிரஸ் கம்பேர் பண்ணுறது மிக தவறான விஷயம் என்னோட கருத்து. நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு அப்புறம் ஒன்று தோணுது. என்ன அப்படின்னா, திமுக தன்னுடைய அந்த இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் வந்து சத்யராஜ், பிரகாஷ் ராஜ் இந்த மாதிரியான நடிகர்களை இறக்கி அவங்களுக்கான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. ஓகே, சினிமா துறையே ஒரு விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்பொழுது எலெக்ஷன் அன்னைக்கு பல பேர் வந்து இன்டெரக்டாக ப்ரூவ் பண்ண ஆரம்பித்தாங்க. சாருடைய ட்ரெஸ் கோடில் வராது, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு. எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஓப்பனாகவே எல்லாரும் அவங்களுடைய ஆதரவை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது பார்த்ததுக்கப்புறம் சினிமா துறையில் இருக்க பல பேர் வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தியில் இருக்காங்களோ? இது வந்து நான் சொல்லலை, சினிமா வட்டாரமே பேசுது. நீங்கள் ட்விட்டர் எடுத்தாலும் சரி, பல பேர் வந்து பல வகையில் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அது வந்து எடுத்துக்காட்டு அவங்களோட மகிழ்ச்சி. அதுவும் தமிழக வெற்றி கழகம் சினிமா சார்ந்த ஒருத்தர் வந்து உச்சத்தில் இருக்கும் நடிகர் முதலமைச்சர்னா சினிமா துறைக்கு நல்லது செய்வார்ன்ற ஒரு ஆசையும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. அது கண்டிப்பாக அவர் பூர்த்தி செய்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. சினிமா துறையில் இருக்கவங்க வந்து அவங்களுடைய பின்புலத்தின் மூலமாக ஓகே நம்ம ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரியான அவங்களுடைய ஓப்பனாக கருத்தை வெளிப்படுத்தினாலுமே எங்களுக்கான வாழ்வாதாரம் செழிக்கும் அப்படின்னு போட்டிருந்தாரு. நீங்களும் ஒரு திரைப்படத்துறையினுடைய ஒரு திரையரங்கத்தினுடைய உரிமையாளர்ன்றதுனால இந்த கேள்வி கேட்குறேன். நீங்களும் பர்சனலாக அப்படி நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து என்ன ரெட்ஜென்ட் நடக்குன்னு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் அரசியலில் இருக்கார். பட் அங்கே இருக்க நிர்வாகம் செய்கிற பல பேர் வந்து அதை பயங்கர மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூஸ் பண்ணி சினிமாவை வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதை வந்து நான் மட்டும் இல்லை, தமிழக சினிமாவை சேர்ந்த அனைவருமே ஃபீல் பண்ணி இப்போ அவங்களோட ஆதங்கம் வெளியாகுது. இவ்வளோ நேரம் வந்து எம்எல்ஏ ரேவந்த் தான் எனக்கு ஒரு சில பதில் சொன்னீங்களா? இப்போ வந்து ஒரு ஃபேனா, விஜய் சாருடைய ஃபேனா, கடைசி படம் அப்படின்னாங்க, அது நிறைய சர்ச்சைகளை தாண்டி ஆன்லைனில் வந்துச்சு. ஆனாலுமே தேட்டரில் தான் பார்ப்போன்னு அவருடைய ஆடியன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டைட்டில் கார்டு என்ன வரப்போகுதுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஹானரபிள் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வரப்போதாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. பட தயாரிப்பு என்ன பண்ணுறாங்கன்றதை ஓரம் வச்சிடலாம். திரையரங்கத்தினுடைய உரிமையாளராக விஜய் அவர்களுக்கு கடைசியாக என்ன ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க? அதுக்கு பயங்கரமான பிளானிங் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு. டைட்டில் கார்டு படத்தில் என்ன வருதோ இல்லையோ, பட் நம்ம திரையரங்கில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு டைட்டில் கார்டு இருக்க போகுது. அது மட்டும் இல்லை, நிறைய செலிப்ரேஷன் பிளான் பண்ணியிருக்கோம். பட் அவங்களுக்கு பெருசாக அதில் ஃபோக்கஸ் பண்ண டைம் இல்லைனாலுமே ஃபேன்ஸ், கட்சியை தாண்டி ஃபேன்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து பிளான்ஸ் கொடுத்து என்னென்ன பண்ணுமோ மெமரபுளாக ஆக்கணும் ஃபேர்வெல் மூவியை கண்டிப்பாக அது பண்ணிக்கணும். ரோஹிணியில் இனிமேல் விஜய் சாருடைய படங்கள் தானா கேட்கணும்னு ஆசை. பட் ஆனால் அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு, இல்லை நோ மோர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ரீ ரிலீஸ் அப்படின்னு ஒன்று ட்ரெண்ட் ஆகும்பொழுது ரீ ரிலீஸ் அப்படின்னா இனிமேல் விஜய் சாருடைய படங்கள் தான் ரீ ரிலீஸ் பண்ணப்படுமா? பண்ணுவோம். படங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். கில்லி குஷிலாம் பெரிய லெவல் ஹிட் ஆயிருக்கு. 100% ஒரு படம் கண்டிப்பாக பண்ணுவோம். பல இடங்களில் வந்து இப்போ தலைவராக மாறி இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ரசிகருடைய மத்தியில் நம்ம எல்லாருமே இருந்திருப்போம்ல. நிறைய இடங்களில் உங்களுக்கு அவர் பார்க்க கூட மேபி வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கலாம். ஆனால் அவரோட இணைந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறப்போ எப்படி இருந்துச்சு இந்த ஒரு அரசியல் பயணம்? மிக ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. அவர் கூட பயணிக்கணும், அவரோட லட்சியத்தில் ஒரு கனவுல நம்ம ஒரு பாட்டாக இருக்குன்றது ரொம்ப நாள் ஆசை. அதை ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சு. அவருக்கு நான் கொடுத்த வாக்கு என்னோட தொகுதியை வென்று உங்ககிட்ட கொடுப்பேன், சமர்ப்பிப்பேன்னு சொன்னேன். நேற்று அவர் சந்தித்த போது சொன்ன ஒரே வார்த்தை, நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன்னா ஐம் வெரி ஹாப்பி அப்படின்னு சொன்னேன். ஹி வாஸ் வெரி ஹாப்பி டு இவர் தான் என் சர்டிஃபிகேட் வாங்கி பார்த்தாரு, வாழ்த்துக்கள் தெரிவித்தார். நாங்கள் 1.5 மாதம் கஷ்டப்பட்டோம் இந்த வெயிலில். ஒரு 4 லேயர்ஸ் டேன் ஆகி ஒரு 6 கிலோ குறைஞ்சி தூக்கம் இல்லாமல் இருந்ததுக்கு பலன் அந்த அவர்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை. ஓகே, பொதுவாகவே சொல்லுவாங்க படித்த இளைஞர்கள் வந்து அரசியலில் வரணும், அவங்க கையில் நாட்டை கொடுங்க, அவங்க ஆளுவாங்கன்னுவாங்க. அந்த வகையில் அது இல்லாமல் ஒரு சாமானிய மக்கள், பரிச்சயமான மக்கள், படித்த ஒரு இளைஞர்கள் அப்படின்னு இந்த பல பேரை வந்து விஜய் அவர்கள் வேட்பாளராக இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் அப்படின்னு பார்க்க போனால் ஒன் ஆஃப் த யங் கேண்டிடேட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஓடுறோம் இவ்வளோ விலக்கு குறைஞ்சிருக்குன்னா, ஒரு முதியவர்களோடே தாண்டி ஒரு இளமையான ஒரு வயசில் இருக்கும்பொழுது ஓடி ஓடி உழைக்க முடியும். இது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தேர்வு செஞ்சுருக்காரு. உங்களுடைய களப்பணி எப்படி இருக்க போகுது, என்ன எதிர்பார்க்கலாம்?
எம்எல்ஏ ரேவந்த் கிட்ட இருந்து? இப்போ எங்கள் தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து 5 வருஷமாக தொகுதி பக்கமே போகல. என்னை பொறுத்த வரைக்கும் தொகுதி கூட இருந்து மக்கள் பிரச்சனை அறிந்து சில பிரச்சனைகள் தீர்க்க முடியும், சில பிரச்சனை தீர்க்க முடியாது. பட் தீர்க்க முடியலனாலுமே அதுக்கான முயற்சி நம்ம செய்யணும், செஞ்சு மக்கள் கூடயே பயணிக்கணும். அதுதான் என்னோட மெயின் கோல். ப்ளஸ் தளபதி எம்எல்ஏ ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருக்காரு. ஒரு நம்பிக்கையை வந்து ஒரு தடவை உடஞ்சிச்சுன்னா அது ஒட்டிக்க ரொம்ப கஷ்டம். அதனால் எந்த ஒரு பணத்துக்காகவோ எந்த ஒரு சுயலாபத்துக்காகவோ அந்த நம்பிக்கை நான் உடைக்க மாட்டேன். அதுக்கான அந்த நம்பிக்கை காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் செய்வேன். அவர் ஏமாற்ற நம்பிக்கையை வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கான செயல்பாட்டில் ஈடுபடும். ஓகே, தாவேக்காவில் 2ஆம் நிலை தலைவர்கள் யாருமே வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லைங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது, உண்மையா? கண்டிப்பாக தப்பு. கண்டிப்பாக. ஏன்னா மோஸ்ட் டிசர்விங் பீப்புள்லாம் எங்கள் லீடர்ஷிப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அடுத்து இப்போ இருக்க எம்எல்ஏக்களும் அனைவருமே வெல் டிசர்வ் பீப்புள், மக்களே தேர்ந்தெடுத்தவங்க. ஏன்னா நீங்கள் மற்றபடி சொல்லலாம் மாவட்ட செயலாம் தலைமையிலேருந்து போட்டது, பட் இது மக்களே தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படி தேர்ந்தெடுக்கும் போது யூ கேனாட் சே அவங்க இது அந்தளவுக்கு இல்லை, தே நாட் எலிஜிபிள்னு சொல்ல முடியாது. மற்ற கட்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்தந்த சமயங்களில் வந்து அசுத்தமானவர்களாக இருக்காங்க. பாஜகவுக்கு போனோடனே டக்குன்னு புனிதமானவர்களாக மாறிடுவாங்க. அந்த ஒரு விஷயம் வந்து தாவேக்கால தொடருதுங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது சார். ரெண்டு விதமாக ஆன்சர் பண்ணலாம். ஒரு விதம் வந்து பல பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி கட்சியில் இணையறதுக்கு மூத்த தலைவர்கள் பல பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, இணையறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. பட் ரொம்ப ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி யார் வந்து கரெக்டாக இருப்பா, யார் மேலே கரப்ஷன்ஸ் பெருசாக அது அலிகேஷன்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு தேர்ந்தெடுத்து தான் கட்சியில் சேர்த்தாங்க. ரெண்டாவது, முன்னாடி பல தவறுகள் செஞ்சுருந்தாலும் நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க மாறி செயல்படுற திறன் உங்களுக்கு இருக்கான்னு பார்த்து மட்டுமே சேர்த்துருக்காங்க. ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர்கிட்ட வந்தபோது இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு நம்மளோட கேரக்டரை நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அதே மாதிரி தான் இப்போ ஒரு பார்ட்டிக்குள்ளே வந்தோடனே அந்த ஆம்பியன்ஸ், அந்த ஒரு என்விரான்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்களோட நேச்சரும் மாறும். அப்படின்ற ரெண்டு விதமாக அந்த கொஸ்டின் கான்செப்ட். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டீரியோ டைப்பை தாவேக்கா பயங்கரமாக உடச்சிருக்குன்ற ஒரு விஷயம். அதில் முக்கியமாக பேசப்பட்ட 2 விஷயம் என்னென்னா, சென்னை அப்படின்னாலே திமுகவுடைய கோட்டை யாராலையுமே அழிக்க முடியாது அப்படின்வாங்க, பிரேக் பண்ணிடுச்சு. கொங்கு மண்டலம் அதிமுகவினுடைய கோட்டை பிரேக் பண்ணியாச்சு. இந்த மாதிரியான பல விஷயங்களை பிரேக் பண்ணோடனே விஜய் என்ன சொல்ல போகிறாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் உடனே ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. விஜய் என்ன சொன்னாருங்க? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவித்து நம்ம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதை பற்றி இன்டர்னல் டிஸ்கஷன் நடந்துச்சு, ப்ரைவேட்டாக தான் நடந்துச்சு. அது மட்டும் இல்லை, நீங்கள் சொன்னதுக்கு ஒரே ஒரு இது வந்து சென்னையோட திமுக கோட்டை, கொங்கு வந்து ஏடிஎம்கே கோட்டை. நீங்கள் அதான் அவர் அந்த பிராண்டை உடைக்கிறதான ஸ்பெஷலிஸ்ட், அவர் சர்க்கார் படத்தில் சொன்ன மாதிரி தான். ஸோ அந்த பிராண்டை உடைச்சிட்டு கிங்காக வந்து நின்றுருக்காரு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். ஸ்வேரின் செரிமனிக்கு ரொம்ப எக்ஸைட்டாக அவர் வந்து எப்படி மக்கள் பணியை துவங்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. எங்களுக்கு எப்படின்னா சர்க்கார் படம் நிஜமாவே இங்கே களத்தில் நடந்துச்சோன்னு தோணுச்சு. ஏன்னா முதல்வர் அவர்கள் இழந்துட்டாரு, அன்பில் மகேஷ், முக்கியமான அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாமே அவங்களுடைய பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், எந்த ஒரு அலையன்ஸும் இல்லாமல் பெரிய பணத்தை செலவழிக்காமல். ஏன்னா உங்கள் மற்ற கட்சியெலாம் தெரியும் எவ்வளோ பணம் புழக்கம் இருந்துச்சுன்னு. எங்கள் கட்சியில் பணம் புழக்கம் கிடையாது. என்ன எலெக்ஷன் கைட்லைன்ஸோ அதை பற்றி ஃபாலோ பண்ணி அவ்வளோ அழுத்தம் இருந்துச்சு, செக்யூரிட்டி அவ்வளோ கன்சர்ன்ஸ் இருந்துச்சு. அதையும் மீறி மக்கள் ஆதரவில் நாங்கள் வந்து வென்றிருக்கோன்னா அது வந்து கண்டிப்பாக இறைவனுக்கு நன்றி. எங்கள் தளபதி விஜய் அவர்களோட இவ்வளோ 30-35 வருஷம் உழைப்புக்கு ஆன ஒரு பரிசு. விஜய் அவர்களே சொல்லியிருந்தாங்க, பணம் கொடுத்தா வாங்கிக்கோங்க, உங்களுடைய பணத்தை தான். நானே கேம்பெயின் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தையை தான் சொன்னேன். அது அவங்க மக்களோட பணத்தை அவங்க பாக்கெட்லேருந்து கொடுக்க போகிறதில்ல, மக்கள்கிட்டேருந்து கொள்ளையடிச்ச பணம் திருப்பி தராங்க. ஸோ தே கேன் டேக் இட் பேக். வாங்கிட்டு அவங்க மனசாட்சி என்ன தோணுதோ அவங்க ஓட்டு போட போகிறாங்க. அவங்க மனசாட்சி விசிலுக்கு தோணிருக்கு, விசிலுக்கு போட்டு எங்களோட தலைவரை முதல்ல ஆக்கிட்டாங்க. இன்னொரு கேள்வி இருக்குது. முதல் முறை வந்து அரசாங்கத்தை கையில் எடுக்க போகிறாங்க, சின்ன பசங்க என்ன பண்ணிடுவாங்கன்றது இருக்குது. மத்திய அரசு எப்படி கையாள போகிறாங்கன்ற ஒரு விஷயம் இருக்குது. எப்படி கையாள போகிறீங்க? சின்ன பசங்க தாங்க இன்னும் மோர் எனர்ஜெட்டிக், மோர் வெல் இன்ஃபார்ம்ட், நாலேஜபிளாக இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் டயர்டாக உங்கள் பிரெயின் யோசிக்கவும் கூடாது, யோசிக்க விடாது. அதனால் வி ஆர் மோர் வெல் இன்ஃபார்ம்ட், இன்னும் எக்ஸ்போஷர் ஜாஸ்தி, இன்னும் மோர் டெக்னாலஜி ஓரியன்ட், எப்படி இன்னும் சுலபமாக ஒரு ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலான்ற ஒரு திறன் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அடுத்த 5 வருஷம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷம் இல்லை, அடுத்த ஒரு 15-20 வருஷம் தாவேக்கா வச்சு மட்டும் தமிழகத்தில் இருக்க போகுது. அதுக்கான செயல்பாடுகளில் எங்களோட கவர்மெண்ட் இருக்கும். மக்கள் எங்கள் மேலே நம்பிக்கை வந்து வீண் போகாது. நாங்கள் மக்களில் எப்படி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்களோ அந்த நம்பிக்கையை ஒருபோதும் அதுக்கு எடுக்க மாட்டோம். ஒரு சில கேள்வி கேட்குறேன், ஒரே வரல நெத்தியில் அடித்த மாதிரி ஆமாம் இதுதான் அப்படிங்கிற ஒரு பதில் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்குறேன், கேட்கவா? தற்குறி. இது எங்கள் தலைவரே பதில் சொல்லிட்டாரு. ரேவந்த் அவர்கள் சொல்லுங்க. எங்கள் தலைவர் சொல்கிறத நாங்கள் சொன்னாங்க, விமர்சனம் வச்சாங்க. பட் நாங்கள் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம்.
இதுக்கப்புறம் எங்கள் செயலில் காமிக்க போகிறோம். தற்குறின்னு சொன்னவங்க என்ன நிலைமை இருக்காங்க, நேற்று கொளத்தூரில் எந்த நிலைமையில் இருந்தாங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஒன்றுமே கிடையாது. அனில் எங்களோட அணில் வந்து ஒரு மோசமான வார்த்தை கிடையாதுங்க. எங்களோட கோலுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு ஒரு பெரிய கோட்டை கட்டி வச்சுருக்கோம். ஓகே, இனி டிவிகே வெர்சஸ் யார்? யாருமே காம்படிஷன் கிடையாது. இதுக்கப்புறம் டிவிகே மட்டும்தான். டிவிகே அண்ட் மக்கள் அண்ட் மக்கள் இட்ஸ் பீப்புள்ஸ் மூமெண்ட். கொளத்தூர் அதெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சியோட பீக்னஸ். மக்கள் வந்து ஒரு முதல்வரே தோக்கடிச்சிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு அந்த ஆட்சி மேலே ஒரு அதிருப்தி, கோபம் இருக்குது. கோபம் இருந்தால் மட்டுமே இவ்வளோ பெரிய ஒரு மூத்த தலைவர், ஒரு ஒரு சிட்டிங் சிஎம் அவர் தோக்கடிக்கிறதுக்கு மனசு வருதுன்னு கண்டிப்பாக அவரோட ஆட்சி அவ்வளோ மோசமாக வந்திருக்கு. அவர் என்ன தான் நல்லவராக இருந்தாலும் அவர் கீழே இருக்கவங்க மோசமாக நடந்ததுக்கிறதுனால அவர் தோற்றுருக்காரு. ஓகே, ஊழல் கண்டிப்பாக எங்களோட அரசாங்கத்தில் அந்த ஊழலில் கூட வராது. கூட வராது. தீய சக்தி சார், தீயத்தை ஒழிச்சாச்சு. தீய சக்தியை தொலைச்சாச்சு, ஒழிச்சாச்சு. ஆனால் ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? இனிமே வந்து அந்த ஊழல் கொண்ட எந்த ஒரு ஆட்சியும் தமிழகத்தில் நிகழாது அப்படிங்கிறதுல 100%. எங்கேயா தப்பு நடந்தால் கூட அதை வந்து உடனடியாக தண்டனை பண்ணி அதுக்கு என்ன தீர்வு காணணும் தீர்வு காண்றோம். இப்போ நான் ஒரு ரேவந்தை பார்க்குறேன் இல்லையா, அதே போல் ஒரு 5 வருஷம் கழிச்சும் நான் பார்க்கும்பொழுது இந்த ரேவந்தாவே இருப்பார். 30 years அப்போ 35 years அவ்வளோதான் மாற்றம், வேறு எந்த மாற்றமும் இருக்காது. மதுரவாயில் மக்களுக்கு வந்து நிறைய நல்லது செஞ்சுருப்பேன் கண்டிப்பாக. அது வந்து நீங்கள் மதுரவாயில் மக்களே கேட்கலாம். ஓகே, எம்எல்ஏ ரேவந்த் அமைச்சராக எவ்வளோ வாய்ப்பு இருக்குது? நான் வந்து எதை எதிர்பார்த்தும் இந்த கட்சியில் சேரல. பதவி கொடுத்தாங்க, அதுக்கான என்னோட செயல்பாடுகள் செஞ்சேன். எம்எல்ஏக்கான ஒரு டிக்கெட் கொடுத்தாங்க, என்னோட கேம்பெயின் பண்ணி மக்கள்கிட்ட தளபதியோட பாலிசிஸ் எல்லாமே எடுத்துக்க சொல்லி எம்எல்ஏ ஆனேன். அவர் தலைவர் எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு நான் அணிபணிந்து என்னோட பெஸ்ட் என்ன கொடுக்க முடியுமோ அது நான் செய்வேன். ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோட மக்கள் எல்லாமே வந்து ரேவந்த் அவர்களை எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க. அந்த மக்களுக்கு ரேவந்த் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை? ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக வீண் போகாது. உங்கள் எதிர்பார்ப்புகள் மீறி என்னோட செயல்பாடுகள் இருக்கும். உங்களோட ஒருத்தனாக இருந்து கண்டிப்பாக நம்ம வந்து மதுரவாயில் தொகுதியும் சரி, நம்ம தமிழ்நாட்டையும் சரி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம். வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணத்துக்கு. ஒரு அழகான ஒரு பயணம், புதிதான ஒரு பயணம் தொடங்கியிருக்கு. இந்த பயணம் ரொம்ப அழகாக நீண்ட நெடிய போகணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். நன்றி சார். நன்றி. Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots. Taste the Milky Mist ice cream once and there is no turning back. Milky Mist ice cream. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட் உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.